கயல், அழுகதான் வருது. விடுமா கயல், நடந்ததே எதுக்கு பேசிக்கிட்டு, சந்தோஷமா இருமா. மாமா, ரொம்ப நன்றி மாமா. என் பொண்ணு நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கயலுக்கு போக இருந்த மானத்தை காப்பாத்தி இங்க அவளுக்கு கிடைக்க இருந்த மரியாதையும் கிடைக்கணும்னு பாடுபட்ட உங்களுக்கு நாங்க எல்லாரும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மாமா. பெரியப்பா, கயல் சொன்ன மாதிரி எங்களுக்கு நீங்க கடவுள் தான் பெரியப்பா. என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவளுக்காக நின்னு காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்கல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா என் உசுரை கொடுத்தா கூட ஈடாகாது பெரியப்பா. என்னடா ரொம்ப நன்றி பெரியப்பா. விடுறா மாமா, நீங்க செஞ்சது உண்மையாவே சாதாரண விஷயம் இல்ல. இதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் மாமா. மானத்தை உசுரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க என் கையிலோட மானத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஏன்னா பெண்களால எல்லா விஷயத்தையும் சுலபமா கடந்து வந்துட முடியும். ஆனா மானத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோ, தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ளேயும் புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொந்த குடும்பத்துக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். ஐயோ மாப்பிள்ள, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்? என் பொண்ணு கயலுக்காக தானே பண்ணேன். ஒரு அப்பனா தன் பொண்ணுக்கு ஒரு களங்கம் ஏற்பட போகுதுன்னா நான் மட்டும் இல்ல மாப்பிள்ள, உலகத்துல எந்த அப்பனா இருந்தாலும் இதை தான் பண்ணி இருப்பான். அதானே நானும் பண்ணேன். எனக்கு நன்றி சொல்லி என்ன வேத்தாள் ஆக்கிடாதீங்க. நான் இதை உதவியா நினைச்செல்லாம் பண்ணல. இது என்னோட கடமை. என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் தானே ஓடி வந்து நிப்பேன். இப்ப மட்டும் இல்ல மாப்பிள்ள, எப்பயுமே என் கையலுக்கு நான் தான். இது என் குடும்பம். இங்க நான் வந்து நிக்காம வேற யார் வந்து நிப்பாங்க? அப்புறம் இந்த பிரச்சனைய இத்தோட மறந்துருங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசி கயலுக்கு நடந்த அந்த கசப்பான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்க. இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம மட்டும் இல்ல, நம்ம வம்சமே பெருமைப்படுற அளவுக்கு கயலுக்கு எவ்வளவு பெரிய விருது கொடுத்திருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷம் இல்ல படணும். என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட விருது கொடுத்திருக்காங்க, என் மனசு முழுக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்ல போறேன். ஐயோ ஐயோ பெரியப்பா, உங்க கால்ல என்ன ரத்தம்? அத ஒண்ணு இல்லமா. என்னாச்சு பெரியப்பா? என்னையாச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இப்படி வாங்க. என்னையாச்சு பெரியப்பா? என்னாச்சு பெரியப்பா? எப்படி பெரியப்பா ஆச்சு? மாமா இப்படி இருக்கு. என்னாச்சு? அடிபட்டுச்சு பெரியப்பா. பெரியப்பா எப்படி ஆச்சு? பெரியப்பா எப்படி பெரியப்பா அடிபட்டுச்சு? அது ஒண்ணு இல்லம்மா. உன்னை அரெஸ்ட் பண்ணது தெரிஞ்சு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தானா, அப்ப கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சுமா. அது சரியா போயிடுமா, ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. ஒண்ணு பெருசா வலிக்கலம்மா. என் கால்ல சின்ன காயம் பட்டதுக்கு இப்படி துடிக்கிறியம்மா. உன்னோட இந்த அன்புக்காக, உனக்காக
இன்னும் என்ன வேணாலும் செய்யலாம்மா, என்ன வேணாலும் செய்வேன்.